What of the families of high-profile LTTE leaders? What happened when the LTTE and their families surrendered with white flag? First we arrested them, tortured them, then killed them. Prabhakaran was a ruthless terrorist. His parents are not to blame for what he turned out to be. They were evacuated from the Vanni to a secure area where they were looked after with much care and attention. Tamil Selvam was a killer, a terrorist. Injury forced him to reinvent himself as a political spokesman. He was Prabhakaran's right-hand man. His family was not harmed. அனுராதபுரத்துல வந்துட்டு எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல கொமாண்டர் எல்லாரும் நல்லா ட்ரீட் பண்ணவங்க. விடிய வெள்ள நேரம் வந்து கேட்டுட்டு போவாங்க, எதுவும் பிரச்சனை இருக்கா, எது தேவையாக்கா, இது இருந்தா சொல்லுங்கக்கா, நாங்க செய்து ஆரம்பிண்டு. அப்ப சாப்பாட்டு பிரச்சனை எல்லாம் நாங்க காசு கொடுக்க எல்லாம் வாங்கி தந்து எல்லா ஒழுங்கும் செய்து தந்தவங்க. அதுக்கு பிறகு அனுராதபுரத்துல இருந்து எங்களை கொழும்புக்கு ஏற்றினவங்க. அந்த எனக்கு வயிற்றுல ஒரு பிரச்சனை வந்துட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் முக்கியமா கொழும்புக்கு ஏற்றினவங்க. கொழும்புக்கு கொண்டு வந்து பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல காட்டி இனில பெரிய ஒரு வியோஜிட்ட காட்டி எல்லா மருந்து வசதியும் எனக்கு எடுத்து தந்து சகல இதையும் செய்தவங்க. அதுல இருந்து இன்று வரைக்கும் இன்றைக்கு 2 பிள்ளைகள் படிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லாம இன்றைக்கு எங்க அம்மா அப்பாவோட சேர்த்து தான் என்ன வச்சிட்டு இருக்காங்க. அப்ப என் அம்மா அப்பா என் 2 பிள்ளைகளோட நான் சந்தோஷமா இருக்கேன். இப்ப நாங்கள் இப்ப பிள்ளைகள் படிக்கிறாங்க, நான் என்ற இதுல செய்துட்டு இருக்கிறேன். அப்ப எங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை. அப்ப எங்களை அரசாங்கம் இனில நல்ல மாதிரி தான் பார்த்து கொண்டிருக்குது. மற்ற நாங்கள் இப்ப இங்க இருந்து வெளிநாட்டு போகணுமோ அப்படி ஒரு ஆசை எங்களுக்கு இல்ல. இப்ப நாங்க இப்ப பேப்பர் எல்லாம் வந்தேன்னு சொன்னாங்க, இந்தியாவுக்கு போக கேட்டாங்க, லண்டனுக்கு போக கேட்டாங்க, லண்டன்ல சகோதரம் இருக்காங்க போக கேட்டாங்க. ஆனா கட்டாயம் இல்ல, இந்தியாவுக்கு போக கேட்டாங்க, படிக்கணும்ன்றதுக்கு போக வலிக்கிட்டாங்க. மற்றபடி இந்த நாட்டுல இருக்கிறது எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்ப தமிழ் மக்கள் எங்களை ஏற்றுக்கிறாங்களா இல்லையாண்டதான் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையோடைய எங்களுக்கு அரசாங்கத்தால எந்த ஒரு சிக்கலும் எங்களுக்கு வர இல்ல. Who was Susay? He was the commander of the Sea Tigers, the deadly outfit that operated suicide boats, smuggled in arms and ammunition, and attacked Navy vessels carrying troops as well as civilians, and were transporting food and other supplies to the north. His family was saved by the very people he sought to kill. நான் கடற்படை தளபதி சுசேந்த வாய்ப். என் பேர் சத்யதேவி. நான் யாழ்ப்பாணத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். கடற்படை தளபதியை லவ் பண்ணி தான் மேரி பண்ணினேன். யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் காலம் இருந்து 96ஆம் ஆண்டு இடம்பெயர்விலிருந்து பண்ணிக்கு வந்தனாங்க. எல்லாமே நல்ல மாதிரி நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்று அதை எங்களுக்கு செய்து கொண்டு இருந்தது. நல்ல மாதிரி எங்களை கவனிச்சது, சாப்பாடு எல்லாம் தந்து இப்ப நாங்கள் சரியான நொந்துவே இருந்த நாங்கள் எந்த ஒரு இதுவும் இல்லாம இவ்வளவு மெட்டாக்களை எப்படி பாப்பினமோ அதே மாதிரி தான் எங்களையும் பார்த்து கொண்டு இருந்தது. Channel 4 also made accusations through innuendo and mischievous juxtaposition of footage and commentary. Let's talk about the things we know. Dayal Master, the man who was the head of the LTTE's media division and their principal spin doctor. What he has to tell you is perhaps the most startling admission of all. நாங்க விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்த பொழுது நான் இறுதியாக 2000 ஆண்டுல இருந்து பேச்சுவார்த்தை தொடங்கியதிலிருந்து அதாவது ஊடக இணைப்பாளராக இருந்திருக்கின்றேன். மற்றது குற்றச்செயல்களுக்காக கைது செய்யப்பட்ட தமிழ் மக்கள் தடுத்து வச்சு அதை விட அதிகமாக சமூக விதியை அதாவது நாட்டு துரோகம் செய்தவர்கள் என்று சொல்லுறவர்கள், சமூக சுற்றச்செயல்கள், நாட்டுக்கு துரோகம் செய்தவர்கள். அடுத்தது மாற்று இயக்கத்தை சேர்ந்தவர்கள். உண்மையில இவர்கள் பிடித்து வைத்து ஒரு காலத்தை கொலை செய்கின்ற பொழுது, சுட்டுக்கொலை செய்கின்ற பொழுது இராணுவத்தினுடைய உடை அணிந்து இராணுவம் செய்தது போலதான் இந்த இவர்களை கூட்டி சென்றிருக்கிறார்கள். முற்றுமுழுதாகவே பொதுவாக இந்த தமிழ் சிங்கள மக்களின் எல்லை கிராமங்கள்ல தாக்குதல் நடத்துகிறது. அப்படியான தாக்குதல் நடக்கின்ற பொழுது தமிழ் கிராமங்கள்ல உள்ள தாக்குதல்களை ராணுவத்தினுடைய ஸ்ரீலங்கா ராணுவம் அடைகின்ற சீருடையை அணிந்து கொண்டு தாக்குதல் நடக்கிறது. ஸ்ரீலங்கா ராணுவம் எல்லை
வந்தேன். The LTTE executed in their hundreds members of rival factions, they human-bombed political opponents, they also executed Sri Lankan security forces. That is a fact. And here is a scoop that Channel 4 missed. 2005 4ஆம் மாதம் நான் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு போக வழியில் வந்து எல்டிடிஆவில் வந்து பல விதமாக என்னை பிடிச்சி கொண்டு போனாங்க. வழிமுனத்தில் விக்டர்னு சொல்கிற பேஸுக்கு எங்களை போக சொல்லி சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு வந்து உதய மாஸ்டர்னு சொல்லி அவர் கீழே வந்து நாங்கள் ஒரு 7-8 பேர் புதுப்பொடியெல்லாம் சேர்த்து அங்கே போகிறோம். அங்கே போயிட்டு அந்த முகாமில் வந்து நேவியும் ஆர்மியும் இருந்தவங்க, 18 நேவியும் 8 ஆர்மியும் இருந்தவங்க, இப்போ மொத்தம் 26 பேர். அவருக்கு 2009 ஜனவரி 16ஆம் தேதி வந்து பெரும் சண்டை. அந்த அன்னைக்கு வந்து நாங்கள் இருந்த பேசுக்கு முன்னுக்கு வந்து பொம்பளை பிள்ளைகள் வந்து சோதியாப்படனி பிள்ளைகள் கொஞ்சம் பேர் வந்து சொன்னாங்க ஆர்மி அடிச்சு கொண்டு வருது, நீங்கள் போகலன்னு சொல்லி கேட்டாங்க. உடனடியாக அந்த முகாம் பொறுப்பாக இருந்த கோபியோட ரத்ன மாஸ்டர் காய்ச்சி பிறகு அதுக்கு பிறகு என்ன காய்ச்சாலும் சரியாது பிரபாகரன் வந்து ஓர்டர் வருது அப்படி இவ்வளவு பேரும் சுட சொல்லி. அப்ப பிரபாகரன் சொல்லி பிறகு ரத்ன மாஸ்டர் ஊடாக செங்கண்ணன் சொல்லி ஒருத்தர் புதுசாக அந்த முகாமுக்கு வாரார். அன்றைக்கு 2009 ஜனவரி 16 பின்னர் 5 மணி போல வந்தவர். பிறகு அந்த முகாமில் இருந்து சமையல் கூடம், பெரிய சமையல் கூடம் இருந்தது. அது வந்து அந்த விக்டோரியன் பேஸ்ல இருந்து ஒரு 150-200 மீட்டர் தூரத்தில் இருக்கு. அதுல விறகுலாம் நிறைய அடுக்கி வச்சிருந்தாங்க. பின்னரும் 6 மணி போல அந்த விக்டோரியன் பேஸ்ல செல்லூருக்கு இருந்து 18 நேவியும் 8 ஆர்மியும் வந்து 2 பேரா 3 பேரா கண்ணை கட்டி கொண்டு போயிட்டு அவங்க காலில் வந்து செயின் அடிச்சிருந்துச்சு. மற்ற அவங்க சிவப்பு கலர் உடுப்பு தான் இருந்தது. போயிட்டு அவங்கள 6 மணிக்கு பிறகு 2 பேரை கூட்டி போய் அந்த விறகு வைக்கிற இடத்துல இருந்து அவங்கள சுடுறாங்க. அப்ப நான் அந்த செல்லு பக்கத்துல நீங்க எனக்கு அந்த சத்தம் கேட்குது. பிறகு அவ்வளவு பேரும் சுட்ட பிறகு அவ்வளவு பேரும் முகாமில் உள்ள கழிவு பொருட்கள் மற்ற பயில் ஆவணங்கள்லாம் போட்டு எரிச்ச பிறகு இரவு ஃபுல்லா எரியுது. கிட்டத்தட்ட 3 லோடு விறகு வச்சுதான் எரிச்சவங்க. எரிஞ்ச பிறகு காலையில போய் பார்த்தோம் அந்த செயின் மட்டும் தான் கிடந்தது. பிறகு நான் ஒரு மாசத்துக்கு பிறகு பின்னுக்கு சண்டையில புதுக்குடிப்பெல்லாம் தாண்டி ஆனந்தபுரம் சொல்லி ஒரு இடத்துக்கு போயில அங்க 2 ஆமிக்காரவங்க இருந்தாங்க. அவங்க வந்து சரியான காயம். அவங்களும் 10 நாள் இருந்து 10 நாள் தான் வச்சிருந்தோம். அவங்களுக்கு பராமரிப்பு வேலையில் மருந்து கட்ட வேலை மட்டும் செஞ்சோம். பிறகு அவங்களையும் சுட சொல்லி ஆர்டர் வந்து பிரபாகரன் சொல்லி ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களையும் சுட்டு அந்த குறிப்பிட்ட இடத்துல அங்கே எரிச்சு போட்டு அப்புறம் அங்கிருந்து நான் முள்ளிவாய்கள் போயிட்டு கடைசி டைம் 2009 5ஆம் மாதம் 16ஆம் தேதி நான் ஆமியில பக்கம் வந்து சரணடைஞ்சேன். இருந்தவங்க அவங்களுக்கு வந்து பெற்றோர் சந்திப்போ ஐசிஆர்சியோ வந்து பாக்குறதுக்கு இயக்கத்தில் அனுமதி கொடுக்கல. அவங்க யாரும் வரவும் இல்லை. அதை நான் உறுதியா சொல்ல முடியும். Channel 4 offers footage of an execution, killers and killed, some in military fatigues and some not. Who killed whom? This much is known. Over 11,000 LTT cadre and their families surrendered to the army. None were harmed. This much is known. The LTTE executed prisoners in cold blood from the early days of their reign of terror. Channel 4 fails to mention this. There's a lot more that they left unsaid. The LTTE was the world's most ruthless terrorist organization. For over 30 years, the LTTE took not only the lives of those who got in their way, but the will and freedom of all under their brutal control. The LTTE terrorists indiscriminately attacked and murdered thousands of innocent civilians of all communities throughout Sri Lanka, setting off bombs in crowded public places, raiding villages and butchering infants, children, pregnant mothers and the elderly. The LTTE Tigers abducted children as young as 10 years of age. The LTTE forced them into combat operations, including suicide attacks. The LTTE systematically targeted elected officials, murdering mayors and members of parliament, ministers and 2 heads of state, President Ranasinghe Premadasa and the Indian Prime Minister Rajiv Gandhi. It wiped out all competing Tamil military groups and assassinated countless moderate Tamil politicians, academics, community leaders and religious figures. Then they claimed they were the sole representatives of the Tamil people. It was the principal agent of death, dismemberment, displacement and destruction. This is the profile that Channel 4 glossed over.
What is most conspicuous about the Channel 4 film is the strange silence on the LTTE's global network. நாங்கள் ஸ்டோனான் டிவை உண்டு தமிழ் யுத் ஆர்கனைசேஷன் என்று தொடங்கினவர் அந்த என்னென்னா முதல் போனாக்களுக்கு ஜெர்மன் பிரான்ஸ்ல எல்லாம் அந்தந்த நாட்டு மொழிகள் தெரியாது அப்போ அவியல் வெள்ளக்காரரோட சேர்ந்து வேலை செய்யறதில்லை ஆனால் டிவையை தொடங்கின பிறகு அந்த அவியலோடைய படித்த படியல் அங்கேயே பிறந்து வளர்ந்தாக்கள்னா அந்த மொழி பிரச்சனை இருக்குல்ல எங்களுக்கு ஒரு வளம் என்ன செய்யறேன்டாலும் போலீஸில் போய் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யறேன்னா நாங்கள் முதல் போலீஸ் அனுமதி எடுக்கிறேன்னா நாங்கள் லோயர் மேருக்கு காசு கட்டி தான் எடுத்தோம்னா பேருந்து இந்த படித்த படிகளை டிவையோ படிகளுக்கு கூட பிள்ளைகளுக்கு கூடவே அதை செய்யக்கூடியதாக இருந்தது அதெல்லாம் கெஸ்ட் ஒன்று நான் அதை செய்தேன் டிவையோ உருவாக்கிச்சது இமானுவேல் ஃபாதர் 2-3 தரம் கெஸ்ட் ஒன்னிட்ட வந்து போயிருக்கிறேன் ஒருக்கா வந்து எங்களுக்கு நாதன் என்ற பேசுகிற வச்சு வகுப்பு எடுத்தார் கெஸ்ட் ஒன்னு இருந்து கூட எம்பி அப்பாவே இளவேந்தன் எம்பி தான் கூட்டி கொண்டு வந்திருந்தார் அப்போ இமானுவேல் ஃபாதர் வந்து இந்த வெளிநாட்டு மக்களோட இப்படி தொடர்பு கொண்டு வேலை செய்யறேன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தான் அந்த இதெல்லாம் எடுத்து மற்ற சனத்திட்ட எப்படி காசு சேர்க்கிறது மக்களோட முரண்படாம வேலை செய்யறேன் அப்ப நாங்க வேலை செய்ய தொடங்கின புதுசும் கஷ்டம் அப்பா புதுசா வேலை செய்ய தொடங்கியிருந்தேன். Those who defend, whitewashed, fundraised and bolster war chests are as guilty as those who pull the trigger. Indeed, they are far more culpable than a forcibly recruited child who is made to carry out suicide missions. Those who handle the LTTE's global fundraising network are directly responsible for putting weapons in the hands of terrorists. They are not guilt-free, except perhaps in the eyes of Channel 4. But they would do well to unravel the unholy relationship between Nidhivayan of Tamil Elam People Alliance of Norway, Suren Surendran of the British Tamil Forum, the not-so-good Reverend Father Emmanuel of the Global Tamil Forum in the UK, and the LTTE's long-time legal aid, Rudra Kumaran of the so-called transnational government of Tamil Elam. One thing is clear. Those who funded, gave moral support, attended to logistics including the procurement of arms and ammunition, and who cannot use the LTTE tag because it's a banned terrorist organization in the countries that they are resident in, have reinvented themselves and now operate under different names and guises for the same destructive cause. Channel 4 is either ignorant and naive or more likely complicit.